ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இம்ப்ளான்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கருப்பதித்தல்னா என்ன, அது எப்படி நடக்குது, அதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இம்ப்ளான்டேஷனுங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த ஓவுலேஷன் டேட்டில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு முடிஞ்சதுலேருந்து ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ளே தான் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும். கருப்பையில் கரு பதியிறது தான் இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவாங்க. கருமுட்டையும் விந்தும் கருக்குழாய்க்குள்ளே, அதாவது ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அது பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கருவாக உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து ட்ராவல் பண்ணி கரெக்டாக கருப்பையோட சுவற்றுக்குள்ளே அது தன்னையே பதித்துட்டு உள்ளே உட்கார்றது தான் இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது சில பெண்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கலாம். சில பெண்களுக்கு இம்ப்ளான்டேஷன்ஸ்க்கான சிம்டம்ஸ் தெரிய வரும். சில பெண்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸே தெரிய வராது. பொதுவாக இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பாட்டிங் இருக்கும். அதாவது லேசான இரத்த கசிவு இருக்கும். 1 ட்ராப் 2 ட்ராப் ஸ்பாட்டிங் இருக்கும். ஒரு நாள் இல்லைனா ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். லேசான அடி வயிறு வலிக்கும். ரொம்ப அதிகமாக வலிக்காது. லேசாக ஏதோ பிடிச்சி விட்டா மாதிரியோ இல்லை சுருக்குன்னு குத்துறா மாதிரியோ இருக்கும். பிரஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும். அதாவது மார்பக மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு மார்பகங்கள் மென்மையாக இருக்கும். சில பேருக்கு மார்பகங்கள் கனமான உணர்வாக இருக்கும். டயர்ட்னஸ் இருக்கும். லேசான கொமட்டல், பசி உணர்வு இருக்கும். வெறுப்பு, அதாவது மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். நம்ம எதுக்காக கோவப்படுறோம், எதுக்காக டென்ஷன் ஆகிறோன்னே தெரியாமல் நம்ம டென்ஷன் ஆகும். இது எல்லாமே இயற்கை தான். சில பேருக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். இல்லை சில பேருக்கு லேசான தலைவலி, தலை பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னாலே அந்த வெள்ளைப்படுதல் பால் போல் திக்காக இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ், அதாவது கருப்பதித்தலுக்கான சிம்டம்ஸ். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சில பேருக்கு இம்ப்ளான்டேஷனே நடந்து முடிஞ்சிடும். கரு கருப்பைக்குள்ளே பதிந்துடும். ஆனால் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது. இது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடியது. எங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லையே, நீங்கள் இவ்வளோ சிம்டம்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா, சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கும் இம்ப்ளான்டேஷன் அப்போது. சில பேருக்கு சிம்டம்ஸே தெரியாது இம்ப்ளான்டேஷன் அப்போது. இம்ப்ளான்டேஷன் நடந்துடும், அதாவது கரு பதிந்துடும்.